ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி பேசியிருந்தோம். லோகா அப்படின்னு ஒரு படம் வந்து வரப்போகுது மலையாளம் சினிமாவில். ஸோ இட்ஸ் அ ஃபஸ்ட் உமன் சூப்பர் ஹீரோ மூவி இன் இந்தியா. ஸோ இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்கும் அண்ட் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இருக்குது. அண்ட் இது வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டிக்யூ துல்கர் சல்மான் சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்க, அப்புறம் நஸ்லன் இருக்காங்க, டாமினிக் அருண் அப்படின்றவர் தான் வந்து டேரக்டர். அவர் வந்து ஏதோ ஒரு படம் தான் வந்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ட்ரெய்லரோட வியூஸ்மே சரி அண்ட் இதுக்கு வந்த கமெண்ட்ஸுமே சரி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ வாங்க, அந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். 3, 2, 1 go. லோகா. ஓ, ட்ரோன் ஷாட்டா? சிங்கிள் ஷாட் மாதிரி இருக்குது. നൈസ്. ടിക്യൂ എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. മൂപ്പൻ யாரு മൂപ്പൻ? നിനക്കൊരു മാറ്റവും ഇല്ലല്ലോ പെണ്ണെ. ഒരു ലോ പ്രൊഫൈൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യും. പ്രശ്നങ്ങളൊന്നും പോയി ചാടരുത്. சாடி. ஓகே, நஸ்லின் நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். சாமன் சாக்கோ ഫ്ലിങ്സിൻ പിടി. നിന്നെ കണ്ടറിയാലൊന്നും നിനക്ക് എൻ്റെ ആവശ്യമുണ്ടോ? எங்கள் அப்பா சொல்லுவார், உலகத்தில் விதமான பொம்பளைங்க இருப்பாங்க, நல்லவங்க எங்கள் அம்மா மாதிரி, இன்னொன்று ഡഗാറുണ്ട്. ഡഗാർ കാണുന്ന പോലെ അല്ല ആൾക്കാർ. ഇവളാരാ എന്താ എന്നൊന്നും നമുക്ക് ശരിക്കും അറിയ പോലുമില്ല. സാധാരണ കൂടി അല്ല, നല്ലോണം സിക്കത്തിന്. Men deal with men. No woman needed. Understand? ஓ போடு செம்ம. இவங்களோட ரியாக்ஷன் பாருங்களேன், வேற லெவல். நைஸ். ஏய், செம்மையாக இருந்தது அந்த ஃபைட்டில். ஓ മിത്ത്, ഐതിഹ്യം എന്നൊക്കെ നിങ്ങൾ വിചാരിക്കുന്ന എത്രയോ കാര്യങ്ങൾ ശരിക്കുള്ളതാണെന്നറിയാം. Okay, they live among us. Oh, okay. Oh, summer fight. Loka. Chapter 1, Chandra. Dominic Arun. എന്നെ ഇപ്പം എന്തിനാ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിച്ചേ? എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. Who is Moopan? ആരാണ് മൂപ്പൻ? ഓക്കെ, ആഗസ്റ്റ് 28 25 இன்னைக்கு. ஓ, 28 சாட்டர்டேவா? இன்னைக்கு என்ன ஃப்ரைடேவா? இன்னைக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே படம் ரிலீஸு. ஓகே, மூப்பன் ஆரான. ஸோ மூப்பன் யாருன்னு தெரில. ஸோ இப்போ அதுக்கு பேர் என்னது, கேமியோ பர்ஃபார்மன்ஸஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா கூட கமெண்ட்டில் சொல்லாதீங்க, எனக்கும் தெரியல. அது அப்படியே சஸ்பென்ஸாக இருக்கட்டும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த சஸ்பென்ஸ் வந்து உடையக்கூடாது எங்கேயும் யாருக்கும். ஸோ செம்ம டீசர், ஒரு செம்ம ட்ரெய்லர், வேறு லெவலாக இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ பண்ணுறது இப்போ தமிழ் ஃபிலிமுக்கு, அதாவது ஒரு ஆவரேஜ்னா ஒரு காஸ்ட் வந்து ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கக்கூடிய, தமிழ் ஃபிலிமுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்ஜெட் கூட அவங்களுக்கு கிடைக்காது. அந்த லெவலுக்கு லிமிட்டட் பட்ஜெட்ஸ் தான் இருக்கும். மார்க்கெட்டிங் இது பொறுத்து தான், ஓகேவா? ஸோ அந்த மார்க்கெட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டை வச்சு இவ்வளோ செய்ய முடியுமா? மின்னல் முரளியில் எல்லோரும் ஐயோ மின்னல் முரளி, லோகா அப்படின்னு இந்த படம் வருது. அதில் இந்த சூப்பர் ஹீரோஸ் பற்றிலாம் பேசணும் அப்படின்றப்போ நிறைய படத்தை பேசி அது ஒரு படம் வந்து மறந்து போச்சு. இந்த மின்னல் முரளின்ற படம் வந்து மறந்து போச்சு. அதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, என்னோட அது பேர் என்னது, இந்த டைட்டில் இன்ட்ரோவோட பிஜிஎம்மே வந்து மின்னல் முரளியோட பிஜிஎம் தான் வச்சுருப்பேன். அதை மறந்து போயிட்டேன். அதுக்கு ஓட்டுறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. அதான் மின்னல் முரளியோட அந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டட் பட்ஜெட், ஆனால் அதோட ஹிட் வந்து செம ஹிட்டு. ஸோ அதே மாதிரி இதுவும் இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து சிஜிஸ், க்ரீன் மேட் யூஸ் பண்ணி செட்டு போட்டு எடுத்த ஒரு படம். ஆனால் அது மாதிரி எங்கேயும் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. ஒரு குட்டி குட்டி இடங்களில் ஃபீல் ஆச்சு. பட் அதுவுமே வந்து ஓகே அப்படின்னு படத்தில் பார்க்கும்போது, அது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால்
இது பார்க்கும்போது சீரியஸ்லி இது இந்த லிமிட்டட் பட்ஜெட்ஸ்குள்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டே வரமாட்டேனுது. அந்தளவுக்கு ரொம்ப கிராண்ட் ஸ்டேச்சரில் இருக்குது இந்த படம். நஸ்லன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாண பிரியதர்ஷன் ஆகட்டும், செம்ம பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அந்த கேமியோ பர்ஃபார்மன்ஸ் யார் மூவ் பண்ணு தெரில, மூவ் பண்ண ஆரா. ஸோ பார்க்கலாம். 28th உங்களுக்குலாம் டைம் இருந்துச்சுன்னா தாராளமாக போய் பாருங்கள். நானும் பார்த்துட்டு வந்து என்னோட ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.